ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே குட்டீஸ், நம்ம எப்பவும் போல் அன்சி நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்டுடலாமா? ஹாய் அன்சி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்கக்கா? நான் சூப்பராக இருக்கேன் அன்சி. ஓகே குட்டீஸ், நீங்களும் எல்லாம் சூப்பராக நல்லா ஜீசஸ்குள்ளே நல்லா சூப்பராக விசுவாசமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டார்டிங் எப்பவும் போல் என்ன பண்ணுவோம் அன்சி? ப்ரேயர்க்கா. ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? முட்டி போட்டு கண்ணை மூடி ஃபைத்தாக எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவோம். ஓகே குட்டீஸ், இப்போ ஸ்டார்டிங் ப்ரேயரோடு ஆரம்பிச்சிடலாமா? பிதாவே மக்கு சோத்ரம் 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 பரிசுத்த ஆவியானவரே மக்கு சோத்ரம் 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 தேற்றரவாளனே மக்கு சோத்ரம் 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 சத்தியபரனாகிய கர்த்தாவே மக்கு சோத்ரம் 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 சோதர இசப்பா, நீர் தந்ததான அருமையான நாளுக்காக சோத்ரம் கர்த்தாவே. இந்த வருடத்தின் 7ஆம் மாதத்தில் கர்த்தாவே, 7ஆம் நாளில் கர்த்தாவே அப்பா, இந்த மாலை வேளையில் தகப்பனே அப்பா, சோத்ரம் 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 இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை, சிறுவர் ஊழியத்தை அப்பா நீங்கள் வந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த உலகெங்கும் பிரசித்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோதர நீர் கர்த்தாவே, கிராமங்கள் தோறும் கர்த்தாவே, ஆலயத்திலும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, பட்டணங்கள் தோறும் கர்த்தாவே சென்று சுவிசேஷத்தை, ராஜ்யத்தை பிரசங்கித்தீர். அது போல கர்த்தாவே அப்பா, இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல இந்த பிள்ளைகளும் கர்த்தாவே ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைய உதவி செய்யும் கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னவரே. இந்த சிறு பிள்ளைகள் உம்மிடத்தில் கர்த்தாவை சேரத்தக்கதாயும் கர்த்தாவை உமது நாம மகிமைக்கென்று இந்த பிள்ளைகளை கர்த்தாவை நீங்கள் எடுத்து வலிமையாய் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த சின்ன ஊழியத்தை என் தேவனாகிய கர்த்தர் இயேசு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வார்த்தைகள் மூலமாக தேவரீர் மகிமைப்படுவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் ஜீவனில் பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், ஆண்டி நம்மளுக்காக சூப்பராக சண்டே கிளாஸ்க்கு ஸ்டார்டிங் ப்ரே சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்களே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அன்சி? டான்ஸ்க்கா. ஆமாம், டான்ஸ் தான் பண்ண போகிறோம். எல்லா பசங்களும் சூப்பராக ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த டான்ஸில் தான் இந்த வீக்கோட டைட்டிலுமே இருக்குது. நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா குட்டீஸ்? நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்சி, நீயும் கண்டுபிடிப்பியா? கண்டுபிடிப்பேங்க்கா. ஆமாம், அன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? அன்சி அக்காவுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ டான்ஸ் பார்த்துடலாமா? சாட்சி சாட்சி சாட்சியாகவே வாழ்ந்திடுவேன், இயேசுவின் பிள்ளையாகவே என்றும் வாழ்ந்திடுவேன். சாட்சி சாட்சி சாட்சியாகவே வாழ்ந்திடுவேன், இயேசுவின் பிள்ளையாகவே என்றும் வாழ்ந்திடுவேன். சாட்சி, வெளியிலும் சாட்சி, நண்பர்கள் மத்தியில் சாட்சியாகவே வாழ்ந்திடுவேன். வீட்டிலே சாட்சி, வெளியிலும் சாட்சி, நண்பர்கள் மத்தியில் சாட்சியாகவே வாழ்ந்திடுவேன். சாட்சி சாட்சி சாட்சியாகவே வாழ்ந்திடுவேன், இயேசுவின் பிள்ளையாகவே என்றும் வாழ்ந்திடுவேன். சாட்சி சாட்சி சாட்சியாகவே வாழ்ந்திடுவேன், இயேசுவின் பிள்ளையாகவே என்றும் வாழ்ந்திடுவேன். ஓகே குட்டீஸ், எல்லோரும் சூப்பராக டான்ஸில் ஆடி முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். நான் டான்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தால இந்த வீக்கோட டைட்டில் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா?
சூப்பராக அழகாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே குட்டீஸ், இருங்க நம்ம அன்சியா கையிட கேட்டலாமா, அவங்களும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாமா. அன்சி, நீ கண்டுபிடிச்சியா? ஆங்க்கா. எங்கே கரெக்டாக சொல்லு பார்க்கலாம். சாட்சிக்கா. ஆமாம், இந்த வீக்கோட டைட்டில் என்னதுன்னா சாட்சி. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அன்சி? நெக்ஸ்ட்டு ஸ்டோரி தான்க்கா. ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். சாட்சியை பற்றி ஆன்ட்டி வந்து அழகாக வந்து சாட்சினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக விளக்கமாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. நீங்கள் நல்லா தெளிவாக கவனிக்கிறீங்களா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். என்ன கதைன்னா, நாகம்மனை குறித்து கதை. நாகம்மனுக்கு ஒரு சின்ன பெண்ணு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு அந்த கதையை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தலைப்பு என்னென்னா, எஜமானை குறித்து கரிசனை கொண்ட சிறிய அடிமை பெண். இந்த சிறிய அடிமை பெண் வந்துட்டு சீரியா தேசத்து ராஜா வந்துட்டு யுத்தத்துக்கு போகும்போது நாகமான் யாருன்னா ஒரு பட தளபதி. அவர் வந்துட்டு நல்ல பராக்கிரமசாலி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன், நல்ல வசதியான ஒரு மனுஷனுக்கு அவர் யுத்தத்துக்கு போகும்போது, இஸ்ரேல் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போகும்பொழுது அடிமையாக கூட்டிகிட்டு வந்த ஒரு பொண்ணு வந்துட்டு நாகமான் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணுங்களை மாதிரி ஒரு குட்டி பொண்ணு தான் வேலைக்காரியாக இருப்பாங்க. அவங்க மனைவிக்கு வேலைக்காரியாக இருக்கிறாங்க. இந்த நாகமான்றவருக்கு சரீரத்தில் குஷ்டரோகம் இருந்துச்சு. குஷ்டரோகன்றது சாதாரண வியாதி இல்லை. நம்ம விரலுங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாக இருக்காது, பாதியாக இருக்கும். நம்மளுக்கு விரலில் பாதியாக போயிடும். அவரால் நல்லா நடக்க முடியாது, நல்லா சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு வியாதியில் ஒரு மனுஷன் பட தளபதியாக இருக்கிறாரு. இந்த அடிமை பெண் வந்துட்டு அவங்க மனைவிக்கு அடிமை பெண்ணாக இருக்கிறவங்க அவங்க என்ன வேலை செய்வாங்க? நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குகிற வேலையை செய்வாங்க. அந்த ராணி என்ன கூப்பிட்டாலும், எந்த டைம் கூப்பிட்டாலும் அவங்க போய் வேலை செய்யணும். உங்களை மாதிரி குட்டி பொண்ணு அவங்களுக்கு என்ன வேலையாக இருக்கும்? ஒருவேளை அந்த ராணிக்கு கை கால் அமுத்துற அந்த ஒரு சின்ன வேலையாக கூட இருக்கலாம். அவங்க எப்போல்லாம் கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் போய் அந்த அடிமை பெண்ணு வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. இந்த நாகம்மன் குஷ்டத்தை பற்றி அவங்க மனைவியும் அந்த நாகம்மனும் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது, இந்த அடிமை பெண் அவங்களுக்கு வேலை செய்கிறாங்களே அவங்கள மாதிரி குட்டி பசங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறனால, கர்த்தருக்கு ரொம்ப பயந்து எப்போவுமே ஏசப்பாவையே நினச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கிறனால இவங்க சொல்லுவாங்க அந்த ராணிக்கிட்ட போய், இந்த நாகம்மன் வந்துட்டு நம்ம ராஜா வந்து இவர் வந்துட்டு நம்ம போய் இஸ்ரேல் தேசத்தில் சமரியாவில் இருக்கிற வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தாக்கா இவரோட குஷ்டம்லாம் நல்லாயிடும், அங்கே அவர் ஜெபம் பண்ணால் நல்லாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாகம்மனுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாதுல்ல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை அந்த மாதிரி தானே அவருக்கு தெரியும். அவங்க மனைவி போய் சொல்லுவாங்க, இந்த சிறிய அடிமை பெண் சொல்கிறாங்க அவங்க இஸ்ரேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம், அவர்கிட்ட போய் அவர் ஜெபம் பண்ணாக்கா நல்லாயிடுமா இந்த சின்ன பொண்ணு சொல்கிறாங்கன்னு. அவர் உடனே கீழ்ப்படிவார். இவர் சொல்கிறத உடனே கீழ்ப்படிஞ்சு கடவுளுக்கு பயந்து, சரி அந்த சாதாரணமாக போக முடியாதுல்ல, இந்த ராஜா கிட்ட போய் சொல்லுவாங்களா, இந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட போனால் நல்லாயிடும்னு அந்த சிறிய பொண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த ராஜா சரி நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு கொடுத்து அனுப்புவாராம். இஸ்ரேல் தேசத்தில் ராஜா கிட்ட லெட்ரு கொடுப்பாராம். என்னன்னு லெட்ரு கொடுப்பாராம்? நாகம்மான் வராங்க, அவங்களுக்கு குஷ்டரோகம் இருக்குது, அந்த குஷ்டரோகத்தை நீ சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம். இந்த நாகம்மான் போகும்போது சாதாரணமாக போகலையும், தங்கம் வெள்ளி நல்ல ட்ரெஸ்ஸுங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா. ஏன் அவர் அதை எடுத்துகிட்டு போவார்னா, நம்ம சரீரத்தில் இருக்கிற குஷ்டரோகம் அந்த தீர்க்கதரிசி குணமாக்கிட்டார்னா அவருக்கு வெகுமதியாக இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போவாராம். இஸ்ரேல் தேசத்துக்கு போய் அவர் டைரெக்டாக வந்துட்டு அவர் அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போகலையும், அவர் உடனே வந்துட்டு அந்த ராஜா கிட்ட போய் கொடுத்தாங்களாம். இந்த ராஜா சீரியா தேசத்து ராஜா ஒரு லெட்ரு கொடுத்து அனுப்புவார்ல, எங்கள் நாகம்மான் வராங்க அவங்களுக்கு வியாதியை குணமாக்குங்கன்னு. சீரியா தேசத்து ராஜா கிட்ட இருந்து அந்த லெட்ரு பார்த்துட்டு அந்த இஸ்ரேல் தேசத்து ராஜா வந்துட்டு ரொம்ப கோபம் கொண்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விடான். ஏன்னா அவர் ராஜா, அவர் யுத்தம் தான் பண்ண முடியும், தேசத்தை ஆள தான் முடியும். அவருக்கு தெரியுமா அவர் ஒரு டாக்டரோ மற்ற வைத்தியரோ எதுவுமே கிடையாதுல்ல, அவர் ஜெபம் பண்ணுற ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லை. அப்போ அவர்கிட்ட போய் இந்த லெட்ரு போனோன்னு அவர் ரொம்ப கோபப்படுவாராம். இந்த சீரியா தேசத்து ராஜா சண்டைக்காக தான் இதெல்லாம் இது பண்ணுறாரு, நான் வந்துட்டு மருத்துவனே கிடையாது, நான் வந்து வியாதியை குணமாக்குறவனே கிடையாது, எப்படி என்னால் அந்த நாகம்மானுக்கு இருக்கிற குஷ்டரோகம் சரியாகும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து அவர் ரொம்ப கோபமும் படுவாராம். இவர் கோவப்பட்டார், இந்த அரண்மனையில் இவர் கோவப்பட்டாருன்னு சொல்லிட்டு
அந்த தீர்க்கதரிசிக்கு சொல்லி அனுப்புகிறாங்களாம். இந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்தில் இந்த ராஜா கிட்ட வந்துட்டு சீரியா தேசத்தில் அந்த நாகமான் வந்திருக்காரு, அந்த படத்தளபதி வந்திருக்காரு, அவருக்கு குஷ்டரோகமா அதை குணமாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசியாகிய எலிசா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அப்போ எலிசா சொல்லுவார், ராஜா கிட்ட சொல்லி அனுப்புவார், நீ வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு உங்ககிட்ட வர வேண்டியதில்லை, என்கிட்ட வர வேண்டியது என்கிட்ட அனுப்புங்க. இந்த நாகமானும் என்ன பண்ணுவார், இந்த எலிசா கிட்ட போவார். எலிசா கிட்ட போய் அவர் தங்கியிருக்க அவர் ரூமுக்கிட்ட போயிட்டு போகும்பொழுது இவர் படத்தளபதி தானே, இவர் நல்ல போஸ்டிங்கில் இருக்கும்போது இவர் சாதாரணமாக ஒருத்தர் 2 பேரோட போவார். அவர் கூட்டமாக தானே போவாங்க. அவர் கூட்டமாக அந்த குதிரைங்களோடு அவர் போகும்பொழுது இவர் தூரத்துலேயே அந்த நாகமான் வர்றதை இந்த எலிசா பார்த்துட்டு அவர் வேலைக்காரனாக கேகாசிகிட்ட சொல்லி அனுப்புவார். போய் நீ அவரை யோர்தானில் இருக்கிற யோர்தான் நதியில் 7 தரம் முங்கி எழுந்தாக்கா அவரோட குஷ்டம் நல்லாயிடும், நீ போய் சொல்லு. அப்போ அந்த வேலைக்காரன் வந்து சொல்லுவார், இந்த நாகமான் நினச்சிருப்பாரு நம்ம ஒரு பெரிய படத்தளபதி, இந்த தீர்க்கதரிசி நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, வந்து டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்டெத்தஸ் எல்லாம் வச்சு நம்மளை தொட்டெல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஜுரம் இருக்கா, கண்ணு பாரு, வாய் நீட்டு, நாக்கு நீட்டு அப்படின்லாம் பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி இவரும் அது மாதிரி செய்வாருன்னு நம்பி தான் அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போவார் இந்த நாகமான். ஆனால் இவர் தூரத்தில் வரும்போது இவர் தீர்க்கதரிசி இல்லை, வர்றது யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியுமே. இவர் உடனே என்ன பண்ணுவார், இவர் வந்து அவரை பார்க்காத அவர் கேகாசின்கிட்ட அவர் வேலைக்காரங்கிட்ட சொல்லி அனுப்புவார், போய் யோர்தான் நதிக்கரையில் அவரை முங்கி எழுந்திருக்க சொல்லி 7 தரம், அப்போ இவரோட குஷ்டம் நல்லாயிடும். அப்போ அந்த நாகமான் ரொம்ப கோவப்படுவாராம். எங்கள் ஊரில் இல்லாத, எங்கள் தேசத்தில் இல்லாத பரிசுத்த நதியாக இங்கே இருக்குது, இதை நான் இதில் குளிக்கணுமா, இவர் வந்து எனக்கு ஜபம் பண்ணுவார், இல்லை இவர் தொட்டு எனக்கு சுகம் தருவாருன்னு பார்த்தா இவர் அப்படி செய்யலையே அப்படின்னு ரொம்ப கோவப்படுவாராம். கோவப்பட்டு அவர் திரும்பி போகும்பொழுது கூட இருந்த ஒரு வேலைக்காரன் சொல்லுவாராம், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வேலைக்காரன் சொல்லுவாராம், நீங்கள் ஒரு பெரிய படத்தளபதி ஆண்டவரே, நீங்கள் ஒரு பெரிய படத்தளபதி, நீங்கள் வந்துட்டு ஒரு தேசத்துக்கு போய் இதை ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போய் உங்களால் முடியும், கஷ்டமான வேலை கொடுக்கல, ஒரு ரொம்ப ஈஸியான வேலை, குளிக்க தான் சொல்கிறாரு. இந்த நாகமானுக்கு இருந்த குஷ்டம், அவருக்கு கை காலெல்லாம் புண்ணாக இருக்கும், ஸ்மெல்லு வரும், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வியாதியாக இருக்குதுல்ல, குளிக்கிறது தானே அவர் சொன்னார். நீங்கள் அந்த மாதிரி குளிச்சிட்டிங்கனாலுமே வந்துட்டு முங்கி எழுந்தாலுமே குளிக்கிறதுக்கு சமம் தானே, நீங்கள் அந்த முங்கி எழுந்தாலுமே உங்களுக்கு அது குஷ்டம் நல்லாவுதான்னு பார்க்கலாம். ஈஸியான வேலை, பெரிய கஷ்டமான வேலையை உங்களால் செய்ய முடியும், இந்த சின்ன வேலை தானே, இந்த சின்ன வேலைக்கு உங்களால் முடியாதுன்னு சொல்லி குளிச்சு தான் முங்கி தான் பார்க்கலாமே, இது நல்லாவதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே இந்த தளபதி சரி அவர் சொல்கிறது நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் முங்கி அணிச்சுக்காராம். ரொம்ப கோவப்படுவாராம். அவரோட சரீரத்தில் அப்படியே தான் இருக்குமா அந்த வியாதி. திரும்ப 2வது டைமும் முங்குவாராம். முங்கி அணிச்சு அந்த வேலைக்காரங்கிட்ட கோவப்படுவாராம். அப்போ அவர் வேலைக்காரன் இல்லை இன்னொரு டைம் முங்குங்க, ஏன்னா 7 டைம் சொல்லியிருக்காங்கல்ல, 3வது டைம் முங்கும் போது அவர் சரீரத்தில் கொஞ்சமாக ஏதோ மாறுதலாக இருந்தால் கூட ஒரு ஆறுதலாக இருக்கும். அதுவே இல்லையா, 6 டைமு முங்கினாராம், எந்த ஒரு மாறுதலும் இல்லையாம். இந்த கூட இருக்கிற வேலைக்காரனுக்கு சரி ஒரு பயமும் இருந்துச்சான், இது நல்லாகாத போயிடுச்சுன்னா நம்ம படத்தளபதியில் நம்ம கூட இருக்கிறவர் எஜமானு நம்மளை என்ன பண்ணிவிடுவார், போட்டு தள்ளிடுவார், ஒரு பயமும் இருந்துச்சான். ஆனால் இந்த 7வது டைம் முங்கி எழுந்திருக்கும் போது அவரோட சரீரம் பழைய சரீரம் மாதிரி இது நார்மலாக இருந்துச்சான். அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சா அந்த நாகமானுக்கு. இந்த நாகமானுக்கு எல்லா வியாதியும் குணமாயிட்டு அந்த குஷ்டரோகம்லாம் குணமானால திரும்ப அந்த எலிசா கிட்ட வந்து அவர் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வந்தாராம். இந்த நாகமானுக்கு குஷ்டம் எதனால் நல்லாச்சு, அந்த சிறு அடிமை பெண்ணு நம்ம அடிமையாக தானே கொண்டு போனோம், இவருக்கு எப்படி இருந்தால் என்ன, நம்மளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்கல, நல்ல தூக்கம் இல்லை, இவங்களுக்கு ஏன் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்காத அந்த சின்ன பொண்ணு அவருக்குள்ளே கரிசனையாக, ஐயோ இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவ்வளோ வியாதியில் இருக்காரு. இந்த குஷ்டம் இருக்கிறவங்கெல்லாம் நார்மலாக நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஜுரம் தலைவலியாக இருக்கிறவங்க கூடலாம் இருக்க முடியுமா, இல்லை, அவருக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும், தனியாக ஒரு இருக்கணும், யாரும் போய் அவங்கள பார்க்க முடியாது, குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் பார்க்கறத தூரமாக இருந்து பார்க்கணும், அந்த மாதிரியெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அவங்க மனைவி கூட அவங்க பக்கத்தில் போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இந்த நாகமானுக்காக இந்த சிறு பெண்ணு வந்துட்டு கரிசனையாக இருந்தனால தான் அந்த நாகமானுக்கு என்ன நல்லாச்சு, அந்த குஷ்டரோகம் நல்லாச்சு. நாமளும் நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சி அண்ணன் அந்த மாதிரி குட்டீஸோடு இருக்கும் போது அம்மா கிட்ட எப்போ பார் கோல் முட்டுவோம் இல்லை, நம்ம அம்மா இவ என்னை அடிச்சிட்டா, இவ அதை செஞ்சுட்டா, இதை பண்ணிட்டா அப்படின்னு அம்மாவை நம்ம கோவப்படுத்துகிறோம். ஆனால் இந்த சிறு பொண்ணு அப்படியெல்லாம் இல்லை. நீங்களும் அப்படி
பேரண்ட்ஸ்கிட்ட கோவப்படுத்தாத நல்ல மாதிரி நடந்துக்கணும். இன்றைக்கி எஸ்தர் அக்கா வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு உண்டான வசனத்தை சொல்லுவாங்க. வசனத்துக்கு போகலாமா? ஓகே குட்டீஸ், ஆண்டி நம்மளுக்காக சூப்பராக வந்து ஒரு குட்டியாக அழகாக சூப்பராக ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அன்சி? வசனம்க்கா. ஆமாம், பைபிள் வச்சு தான் சொல்ல போகிறோம். யாருன்னா எஸ்தர் அக்கா நம்மளுக்காக வந்து சாட்சின்ற பற்றி வந்து இப்போ அழகாக ஒரு குட்டியாக ஒரு பைபிள் வேர்ட்ஸ் சொல்லி தர போகிறாங்க. நீங்கள் வந்து அந்த மெமரி வேர்ட்ஸை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கத்திரிக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வீக்கில் நம்ம எதை குறித்து யாரை குறித்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா சாட்சின்ற தலைப்பில் குறித்து தான் நம்ம பார்த்துருக்கோம். அது குறித்து நீங்கள் வந்து பாட்டு கேட்டிருப்பீங்க, ஸ்டோரி கேட்டிருப்பீங்க, எல்லாம் டான்ஸ்லாம் சூப்பராக ஆனீங்கள. நீங்கள் சாட்சியாக வாழ்ந்துடுவேன் அப்படின்ட்டு. ஓகே குட்டீஸ், இப்போ இதற்கான வசனத்தை பார்க்கலாமா? எல்லாம் ரொம்ப குட்டி வசனம் தான், ரொம்ப பெரிய வசனம் இல்லை, ரொம்ப ரொம்ப குட்டி வசனம் தான். நீங்கள் எனக்கு சாட்சிகள், அவ்வளோதான் வசனமே. நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மறுபடியுமா சொல்லலாமா குட்டீஸ்? நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் எனக்கு சாட்சிகள். இப்போ அதுக்கான மீனிங் பார்க்கலாமா? சாட்சிகள், சாட்சினா என்ன அப்படின்னா, இப்போ அம்மா ஸ்டோரி சொன்னாங்களே, நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்க அடிமை பெண் வந்து சிறிய அடிமை பெண் தான். அவங்க வந்து அவங்க எஜமான குறித்து அவ்வளோ கரிசனையாக இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அடிமையாக நடத்தினாலுமே வந்து அவங்க எவ்வளோ கரிசனையாக இருந்தாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இங்கே வந்து நீங்கள் இவங்களை போய் பாருங்கள், இங்கே வந்து எலிசன் ஒருத்தர் இருக்கார், அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு தீர்க்கதரிசி அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறதே பார்த்திங்கன்னா அது சாட்சி தான். இப்போ இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும், இந்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்கும், நீங்கள் அவங்கள போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதே என்னது? அதுதான் சாட்சி. இப்போ ஏசப்பா வந்து நம்மளுக்காகவும் எவ்வளவோ அவர் ஏசப்பா வாழ்ந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அநேக அற்புதங்கள் அதிசயங்களை வந்து ஏசப்பா செஞ்சுருக்காரு. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாட்சி தான். அப்போ இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்திலையுமே பார்த்திங்கன்னா நிறைய சாட்சிகள், நிறைய பேர் நாங்கள் யூடியூப்பில் கூட நீங்கள் போட்டு பாருங்கள், ஏசப்பா எவ்வளோ அற்புதத்தை எவ்வளோ மக்களுக்கு இன்றைக்குமே. ஏன்னா வந்து ஏசப்பா வந்து நம்ம பைபிளில் எழுதியிருக்கிறது, அவர் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாராம். அவர் வந்து இன்றைக்குமே வந்து அவர் அப்போஸ்தல நாட்களில் தான் அற்புதம் செஞ்சாரா, அதிசயத்தை செஞ்சாரா, இந்த நாட்களில் செய்ய மாட்டாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. எப்பயுமே வந்து ஏசப்பா வந்து நம்மளுக்கு வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார். அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து சாட்சி அப்படின்றது. இதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா அந்த சாட்சிகள்ன்றதுக்கு மீனிங்கே வந்து நம்ம ஏசப்பா நம்மளுக்கு செஞ்ச அற்புதத்தையும் அதிசயத்தையும் மக்களுக்கு நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்கிறோம் பார்த்திங்களா. நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். நீங்கள் வந்து ஏசப்பாவுடைய வார்த்தையை கேளுங்க, அவருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. அப்படி நீங்கள் கீழ்ப்படிச்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நம்ம மற்றவங்கிட்ட சொல்கிறோம் இல்லையா? அதுவே சாட்சி தான். நீங்களும் சாட்சியாக இருப்பீங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ ப்ரே பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லாம் ப்ரே பண்ணுறீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கத்தான் பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளிலே ராஜா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின அப்பா உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே வழி நடத்தி வருது. அப்பா ஸ்தோத்திரிக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உங்களுடைய வழி நடத்துதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். மட்டும் நல்ல அப்பா சரீர சுகபல ஜீவன் ஆண்டவரே ஆரோக்கியத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் அப்பா நாகமானுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே குஷ்டரோகத்தை நீக்கி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை செய்த தேவன் அப்பா அந்த நாளிலே கூட ராஜா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே நீர் அற்புத தேவனாய் அதிசய தேவனாய் வெளிப்படும்படியாய் செபிக்கணும். அவர்களும் ஆண்டவரே உடைய அற்புதத்தை ருசி பார்த்து உமக்கு சாட்சிகளாக இருக்க கத்த நீங்கள் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபத்தை கேட்டு நல்ல பிதாவே, ஆமென்.